ஒரு உயிரை வேலு எந்த அளவுக்கு மதிப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்டவன் இன்னைக்கு தென்னரச கொன்னு இருக்கான்னா அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா? அதனால ஒரு பக்கம் மட்டும் யோசிச்சு நாம எந்த முடிவுக்கும் வர வேண்டாமா? போலீஸ் இருக்கு, கோர்ட் இருக்கு, அவங்க விசாரிச்சு உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு அவங்க சொல்லுவாங்கம்மா. சக்தி, அதுக்குள்ள அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதம்மா. நான் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கல. ரொம்ப நிதானமா யோசிச்சு எடுத்த முடிவு இது. அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதம்மா. வேலு தென்னரச கொலை பண்ணிருந்தா தப்புதான். அதுக்கான தண்டனைய சட்டம் அவனுக்கு கொடுக்கும். புருஷன் உயிரோட இருக்கும் போதே தலை முழுகிறத எந்த பொண்ணும் செய்ய மாட்டாமா. சக்தி, அந்த தப்ப நீ பண்ணிடாதம்மா. வேலு உனக்கு மட்டும் துரோகம் பண்ணலாமா? எல்லாருக்கும் துரோகம் பண்ணிருக்கான். நீ அவனை தலை முழுகிறதுக்கு பதிலா எல்லாரும் சேர்ந்து அவனை தலை முழுகிடலாம். அவன் எனக்கு பிள்ளையும் கிடையாது, அவன் உனக்கு புருஷனும் கிடையாது. யாரோ நாம யாரோ. என்னைக்கு என் பிள்ளைய நீ கொன்னியோ அன்னைக்கே நீ வாழ்றதுக்கான தகுதியை இழந்துட்டடா. பொறுத்த வரைக்கும் தென்னரசு மட்டும் சாவல, நீயும் செத்துட்டடா. நீங்க மட்டும் தான் தென்னரச கொலை பண்ணதா சொன்னீங்க. ஆனா அவர் ஒரு பொண்ணு இந்த மர்டர்ல இன்வால்வ் ஆயிருக்கான்னு சொல்றாரு. கொலை பண்ண வெப்பன்ஸ்ல 2 பேரோட கைரேகையும் பதிவாயிருக்கு. கண்டிப்பா இன்னொரு பொண்ணோட சேர்ந்துதான் வேலு இந்த கொலையை பண்ணிருக்கணும்னு ஃபாரன்சிக் ஆபீசர் உறுதியா சொல்றாரு. வேலு, நீ எதையோ மறைக்கிற. உன் கூட இருந்த அந்த பொண்ணு யாரு? பொண்ணுல யாரும் இல்லம்மா, நான் மட்டும் தான் இருந்தேன்.